இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். Psalms 32:8, I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eye. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் வழிநடத்தி நமக்கு போதித்து நம்மை அவர் அற்புதமாய் பாதுகாக்கிற தேவன். உலகத்தில் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உங்களோடும் என்னோடும் வருகிற ஒரே ஒரு தேவன், உங்களுக்கும் எனக்கும் வழிகாட்டுகிற ஒரே ஒரு தேவன் இயேசு மாத்திரமே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் பார்த்து, நான் இம்மட்டுமாய் உங்களுக்கு வழிகாட்டினேன், இம்மட்டுமாய் நான் உங்களை ஏந்தினேன், இம்மட்டுமாய் உங்களை தாங்கினேன், இம்மட்டுமாய் உங்களை சுமந்தேன், இனிமேல் நான் அப்படியே செய்வேன். இத்தனை வருடங்களாய் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் உங்களையும் என்னையும் கண்ணின மணியை போல காத்தவர், ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து வந்தவர், ஒரு தாயை போல நம்மை தேற்றினவர். இனிமேலும் அவர் செய்வார். ஆம், இந்த 4வது மாதத்தின் கடைசி நாளிலே நாம் இருக்கின்ற பொழுது தேவனை பார்த்து ஒன்று சொல்ல கற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு செய்த உதவிகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை போதித்து வந்தீரே, உமக்கு நன்றி. நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டியா இருந்தரே, உமக்கு நன்றி அப்பா. ஆம் தகப்பனே, அது மாத்திரமல்ல, கண்ணை எங்கள் மேல் வைத்து எங்களுக்கு ஆலோசனை செய்திகளே சொன்னீங்களே, உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் சகல சத்தியத்திற்குள்ள நடத்தினார். அவருக்காய் நன்றி சொல்ல கற்றுக்கொள்வோம். நாம் பிள்ளைகளே, எனக்கு வந்து செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு நான் போதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை போதித்து நடத்துகிற கர்த்தர். ஆம், உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே மனித ரூபமாய் இந்த உலகத்திற்கு வந்து மனிதனுக்காய் வாழ்ந்து மனிதனை மீட்கும்படியாய், மனிதனுக்கு அவர் பரலோகத்தின் ராஜ்யத்தை காட்டும்படியாய், கொண்டு செல்லும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாய், மீட்கும்படியாய், அநேகரை இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் வந்த மெய்யான கிறிஸ்து இயேசு மாத்திரமே. ஆமேன். அவருடைய ஆலோசனைகள் நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கின்றதாம். இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அவர் அற்புதமாய் தன்னுடைய வார்த்தையினாலே நம்மை போதிக்கிறவர், தம்முடைய பிரசன்னத்தினாலே நமக்கு வழிகாட்டுகிறவர். அவருடைய பிரசன்னம் உங்களையும் என்னையும் விட்டு விலகுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற போது நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே அவர் அற்புதமாய் வழி நடத்துவார். அவர் அற்புதமாய் நமக்கு போதிப்பார். அவருடைய போதகத்தை நாம் மறக்கக்கூடாது, வார்த்தைகளை நாம் மறக்கக்கூடாது. ஏனென்றால் அவைகளே நமக்கு ஜீவன். அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கும் ஜீவன். வேதம் சொல்கிறது, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று. ஆமேன். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா அறிவான ஞானமான காரியங்களை காட்டிலும் விலையேற பெற்றதுமான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நானும் ஏற்றுக்கொண்டு அந்த போதனைகள் தான் உங்களுடைய ஆத்துமாவுக்கும் என்னுடைய ஆத்துமாவுக்கும் இளைப்பாறுதல் கொடுக்கின்றது. நமக்கு நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்கிறத நாம் வார்த்தையை நீங்கள் நானும் விட்டு விலகாமல் அந்த வார்த்தையின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா எங்களுக்கு போதித்து எங்களை வழிகாட்டி எங்களுக்கு ஆண்டவரே இம்மட்டுமாய் எங்களை நடத்தினீங்களே, உமக்கு நன்றி. இனிமேலும் எங்களை ஆண்டவரே நீர் அற்புதமாய் நடத்த போற உடைய கிருபைக்காக நன்றி அப்பா. ஆசீர்வதியும் வழி நடத்திடலாம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.